உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் இது ஹாரூன் யஹியா அவர்கள் எழுதிய மிராக்கிள்ஸ் ஆஃப் த குர்ஆன் என்ற நூலின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஆவணப்படம். பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறைவனால் மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக அருளப்பட்ட வேத நூல்தான் திருக்குர்ஆன். ஞானமும் வழிகாட்டலும் நிறைந்த தன்னை பின்பற்றுமாறு திருக்குர்ஆன் மனிதர்களை அழைக்கின்றது. திருக்குர்ஆன் அருளப்பட்ட நாள் தொடங்கி நியாய தீர்ப்பு நாள் வரும் வரை மனித குலத்திற்கு வழிகாட்டும் ஒரே வேத நூலாக திருக்குர்ஆன் விளங்கும். திருக்குர்ஆனின் தரமான இலக்கியம், ஒப்பிட முடியாத அதன் கருத்தாக்கம் முதலியவை அது இறைவனது வாக்கு என்பதற்கு உறுதியான சான்றுகளாக விளங்குகின்றன. இது மட்டுமின்றி திருக்குர்ஆனில் அடங்கியுள்ள பல கருத்துக்களில் அது இறைவனது வாக்கு என்பதை நிரூபிக்கும் அற்புதங்கள் பொதிந்துள்ளன. கடந்த 2 நூற்றாண்டுகளில் அறிவியல் உலகம் கண்டுபிடித்த பல உண்மைகள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் நாம் பார்க்க முடிகின்றது. இது திருக்குர்ஆன் இறைவனது வாக்குதான் என்பதற்கு மேலதிகமான ஆதாரமாக விளங்குகின்றது. நிச்சயமாக நாம் திருக்குர்ஆனை ஒரு அறிவியல் நூல் என்ற நோக்கத்துடன் மட்டும் பார்க்க கூடாது. இருப்பினும் 20 மற்றும் 21ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அறிவியல் வளர்ச்சியின் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளை ரத்தின சுருக்கமாக திருக்குர்ஆனில் நாம் பார்க்க முடிகின்றது. திருக்குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் இருந்த அறிவியல் நிலையை நாம் முதலில் அறிந்தால்தான் திருக்குர்ஆனின் அறிவியல் அற்புதங்களை நாம் உணர இயலும். திருக்குர்ஆன் வசனங்கள் இறைவனால் அருளப்பட்ட 7ஆம் நூற்றாண்டில் அரபு சமுதாயத்தில் ஏராளமான மூட நம்பிக்கைகளும் அஞ்ஞான பழக்க வழக்கங்களும் நிலவி வந்தன. உலகை பற்றியும் இயற்கை அமைப்பை பற்றியும் அறிந்து கொள்ள உதவிடும் தொழில்நுட்ப வசதி இல்லாத அந்த கால அரபியர்கள் தங்கள் மூதாதையர்கள் வழியாக வந்த கட்டுக்கதைகளை எவ்வித ஐயமும் இல்லாமல் நம்பி வந்தார்கள். உதாரணமாக, பூமி தட்டையானது என்றும் மலைகள் தூண்கள் போல இருந்து நமக்கு மேலே இருக்கும் வானத்தை தாங்கி பிடித்துள்ளன என்றும் அவர்கள் நம்பி வந்தார்கள். இது போன்ற மௌட்டிகமான சூழலில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. நபிகள் நாயகத்திற்கு அருளப்பட்ட திருக்குர்ஆன் அறியாமைக்கு பதிலாக அறிவையும், மூட நம்பிக்கைகளுக்கு பதிலாக தெளிவான வழிகாட்டல்களையும் மக்களுக்கு வழங்கியது. அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவன் வானங்களை தூணின்றியே உயர்த்தியுள்ளான், நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள். திருக்குர்ஆன் 13:2. இந்த வசனம் மலைகளை தாங்கி பிடிப்பதால் தான் வானம் கீழே விழாமல் இருக்கின்றது என்ற மூட நம்பிக்கையை தகர்த்தது. மனிதகுலத்தின் வரலாற்றில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எந்த ஒரு மனிதனும் அறிந்திராத இது போன்ற பல முக்கிய உண்மைகள் நிரம்பிய வேத நூலாக திருக்குர்ஆன் விளங்குகின்றது. வானியல், இயற்பியல், உயிரியல் குறித்து மக்கள் ஏதும் அறிந்திராத காலகட்டத்தில் பல்வேறு அறிவியல் துறைகள் குறித்த முக்கிய தகவல்களை திருக்குர்ஆன் வழங்கியது.
உலகம் படைக்கப்பட்ட முறை, ஒரு சிறுதுளியில் இருந்து மனிதன் உருவாகிய முறை, நாம் வாழும் வாயு மண்டலம், இந்த உலகில் உயிர்கள் வாழ்வதற்கு உதவிடும் அமைப்பு முறை என பல உண்மைகளை திருக்குர்ஆன் வெளிப்படுத்துகின்றது. திருக்குர்ஆன் அல்லாஹ்வினால் அருளப்பட்டது என்பதற்கு இவை தெளிவான சான்றுகளாக அமைந்துள்ளன. இந்த ஆவண படத்தில் திருக்குர்ஆன் கூறும் சில அறிவியல் அற்புதங்களை விரிவாக இனி பார்ப்போம். பூவுலகின் உருவாக்கம். பூவுலகின் உருவாக்கத்தை திருக்குர்ஆன் பின்வருமாறு வர்ணிக்கிறது. அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். அல் அன்ஆம் 101. திருக்குர்ஆன் அளிக்கும் இந்த தகவல் தற்கால அறிவியலாளர்களின் கண்டுபிடிப்புகளுடன் முழுமையாக ஒத்துப்போகின்றது. நீண்ட நெடிய காலத்திற்கு முன்பு ஏற்பட்ட பெரும் அதிர்வின் காரணமாகத்தான் முழு பிரபஞ்சமும் அதனுடன் சேர்ந்த அனைத்து பொருட்கள் மற்றும் காலத்தின் கட்டமைப்புகளும் உருவாகின என்று தற்கால வானியல் பௌதிகம் குறிப்பிடுகின்றது. பூவுலகு உருவாக காரணமாக இருந்த இந்த பெரும் அதிர்வை அதிர்வெடி தத்துவம், பிக் பேங் தியரி என்று அழைக்கின்றார்கள். எதுவும் இல்லாத நிலையில், எவ்வித முன்மாதிரியும் இல்லாமல் உலகம் உருவாகுவதற்கு பெரும் அதிர்வு அடிகோலியது. 15 லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிகழ்வு ஏற்பட்டது என்று நவீன அறிவியலாளர்கள் அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். பூவுலகு உருவாகியதற்கு இது மட்டுமே ஏற்றுக்கொள்ளத்தக்க, நிரூபிக்கத்தக்க காரணமாக இருக்க முடியும் என்று அவர்கள் முடிவுக்கு வந்துள்ளார்கள். அதிர்வெடி தத்துவத்திற்கு முன்பு பூவுலகு இருக்கவில்லை. ஒன்றுமே இல்லாத நிலையில் பொருட்களோ ஆற்றல் சக்திகளோ நேரமோ உருவாகாத சூழலில் முன்மாதிரியின்றி பூவுலகு உருவாக்கப்பட்டது. நவீன வானியல் பௌதிகம் சமீபத்தில் கண்டுபிடித்து கூறும் இந்த உண்மையை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருக்குர்ஆன் கூறியுள்ளது அற்புதம் அல்லவா? எனக்கு இந்த நடக்காது, முடியாது, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட், இம்பாசிபிள் இதெல்லாம் பிடிக்காது. ஓகே சார். Your first job இதெல்லாம் courier பண்ணணும். This goes to New York, this goes to Delhi. ஊர்வல்பட்டி இது முடியாது இல்ல? முடியும் சார். It's highly impossible. Chance இல்ல. ST Courier reaches where even other couriers don't. மக்கள் உரிமை அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்கப்பட்டோரின் குரலாக சங்கநாதமிடும் ஒரே வார இதழ். கருத்தாழமிக்க கட்டுரைகள், துல்லியமான களத்தொகுப்பு, மின்னல் வேக செய்திகள், விரிவான உலக பார்வை, சமுதாய அரும் பணிகள், தட்டி எழுப்பும் கருத்துரிமை போர்வால் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம், பரப்ப வேண்டிய வார இதழ். தரத்திலும் வாசகர் எண்ணிக்கையிலும் சமுதாயத்தில் முதலிடம் பெறும் ஒரே வார இதழ் மக்கள் உரிமை. தொடர்புக்கு மக்கள் உரிமை, நம்பர் 7, வடமரைக்காயர் தெரு, சென்னை 1. அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது திருச்சி டாக்டர் இர்ஷாத் மற்றும் குடும்பத்தினர், ராஜகிரி அப்துல் குத்தூஸ் மற்றும் குடும்பத்தினர், இஜாவுதீன் மற்றும் இக்பால்தீன் தமுமுக கிளை ரஹீமா, இளவனசூர் கோட்டை சலீம் கான் மற்றும் குடும்பத்தினர், சிக்கல் அபுபக்கர் மற்றும் குடும்பத்தினர், மங்களக்குடி அஜீசுர் ரஹ்மான் மற்றும் குடும்பத்தினர், நகரமங்கலம் அலாவுதீன், யாஸ்மீன், ஆயிஷா மற்றும் அஹமது. இனிய பெருநாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பது அப்துல் அலீம், அப்துல் மூமின் மற்றும் குடும்பத்தினர், திருவாரூர், முகமது அக்ரம் ஷா, ஷஃபியுல்லா மற்றும் குடும்பத்தினர், திருச்சி, எம் அஷ்ரஃப் அண்ட் ஃபேமிலி, ஜானகிராம் காலனி, நெல்லிக்குப்பம், சங்கராபுரம் நவாப் ஜான் மற்றும் குடும்பத்தினர், சஃபி அஹமத் என்ற பாபு மற்றும் குடும்பத்தினர். Danish Ahmed College of Engineering, modern infrastructure, fully equipped laboratories. Courses offered: BE Computer Science and Engineering, Electronics and Communication Engineering, Electrical and Electronics Engineering, Mechanical Engineering, BTech Information Technology, MBA and MCA. Good transport facility.
டேனிஷ் அகமது கல்வி குழுமத்தின் ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள். Danish Ahmed College of Engineering, படப்பை, சென்னை. சிங்கப்பூர் டிரெஸ்ஸஸ் தங்கள் குடும்பத்தினர் அனைவரது ஆடை ரகங்களும் வீட்டு உபயோகப் பொருட்களும் தரமாகவும் மலிவாகவும் வாங்க சிறந்த இடம் சிங்கப்பூர் டிரெஸ்ஸஸ், லேடிஸ் மார்க்கெட், தம்மா. சேர்க்கும் தங்கத்திற்கு கத்தீட்ரல் ரோட் LKS ஸ்கூல் பாரடைஸ், சென்னை. இனிய ரமதான் நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாடு ஹஜ் உம்ரா சர்வீஸ், பத்ஹா, ரியாத். தொடர்புக்கு நசீர் கார்கோ 0557055415. நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். கே அஜ்மல் கான், செயலாளர், துறைமுக பகுதி, மனிதநேய மக்கள். பாதுகாப்பு வளையமாக இருக்கும் வான மண்டலம். வான மண்டலத்தின் மிக முக்கிய பண்பு குறித்து திருக்குர்ஆன் பின்வருமாறு குறிப்பிடுகின்றது. இன்னும் வானத்தை நாம் பாதுகாப்பான முகடாக அமைத்தோம், எனினும் அவர்கள் அவற்றில் உள்ள அத்தாட்சிகளை புறக்கணித்து விடுகிறார்கள். அன்பியா 21:32. 20ஆம் நூற்றாண்டில் மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் ஆய்வுகள் வானத்தின் இந்த பண்பை நிரூபித்துள்ளன. பூமியை சுற்றியுள்ள வானமண்டலம் மிக முக்கிய பங்களிப்பை செலுத்தி உயிர்கள் வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளது. பெரிதும் சிறிதுமான எரி நட்சத்திரங்கள் பூமியை நோக்கி வரும்போது அவற்றை தடுத்து நிறுத்தி பூமியில் வாழும் உயிரினங்களுக்கு ஆபத்து வராமல் வானமண்டலம் பார்த்துக் கொள்கிறது. இது மட்டுமின்றி விண்வெளியில் இருந்து வரும் உயிரினங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் ஒளி கதிர்களை மட்டுப்படுத்தும் பணியையும் வானமண்டலம் செய்கின்றது. உயிரினங்களுக்கு பலனளிக்கும் ஒளி கதிர்களும் ஊதா நிற கதிர்களும் ஒலி அலைகளும் தடையின்றி செல்வதற்கு அனுமதித்திருப்பது வான மண்டலத்தின் மிக முக்கிய செயற்பாடாக அமைந்துள்ளது. ஊதா நிற கதிர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே ஊடுருவி செல்ல வான மண்டலம் அனுமதிக்கின்றது. இந்த வகை கதிர்கள் செடிகொடிகள் தழைப்பதற்கும் உயிரினங்கள் வாழ்வதற்கும் பெரிதும் உதவுகின்றன. சூரியன் உமிழும் வீரியம் நிறைந்த ஊதா நிற கதிர்களை வான மண்டலத்தில் உள்ள பிராணவாயு அலைகள் வடிகட்டி விடுகின்றன. இதன் காரணமாக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தேவையான அளவிலான ஊதா நிற கதிர்கள் மட்டும் பூமிக்கு வந்தடைகின்றன. வான மண்டலத்தின் பாதுகாப்பு பணி இத்துடன் நிறைவடையவில்லை. 270 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் விண்வெளியின் உறைய வைக்கும் குளிரிலிருந்து பூமியை வான மண்டலம் பாதுகாக்கின்றது. வான மண்டலம் மட்டுமின்றி பூமியின் காந்த சக்தியின் காரணமாக உருவாகும் வேன் ஆலன் பெல்ட் எனப்படும் அடுக்கும் நமது உலகை அச்சுறுத்தும் ஆபத்தான கதிர்வீச்சுகளிலிருந்து காப்பாற்றுகின்றது. வேலன் ஆலன் பெல்ட் இல்லையெனில் சூரியனில் அவ்வப்போது வெளிப்படும் வெப்ப ஜுவாலைகள் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அழித்துவிடும். சூரியனில் ஏற்படும் இந்த வெப்ப ஜுவாலைகள் ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விட 100 லட்சம் கோடி மடங்கு அதிக வீரியம் கொண்டது என்றும் சமீபத்தில் கணக்கிடப்பட்டுள்ளது. இத்தகைய நிகழ்வு ஏற்பட்ட 58 மணி நேரம் கழித்து திசை காட்டும் கருவியின் காந்த முள்கள் வினோதமான வகையில் அசைந்தன. பூமிக்கு மேலே 250 கிலோமீட்டர் உயரத்தில் வானிலை 2500 டிகிரி செல்சியஸாக உயர்ந்தது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இறைவனது அருளால் பூமிக்கு மேலே ஒரு பரிபூரணமான அமைப்பு முறை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது நமது உலகை சூழ்ந்து நின்று வெளி தாக்குதல்களில் இருந்து பாதுகாத்து வருகின்றது. இந்த உண்மையை அறிவியலாளர்கள் சமீபத்தில் தான் கண்டுபிடித்தார்கள்.
அறிவியலாளர்கள் இன்று கண்டுபிடித்து கூறுவதை வான மண்டலம் உங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்கின்றது என்று இறைவன் திருக்குர்ஆனில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டார். எனக்கு இந்த நடக்காது, முடியாது, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட், இம்பாசிபிள் இதெல்லாம் பிடிக்காது. ஓகே சார். Your first job இதெல்லாம் courier பண்ணணும். This goes to New York, this goes to Delhi. ஊர்வல்பட்டி இது முடியாது இல்ல? முடியும் சார். It's highly impossible. Chance இல்லை. ST Courier reaches where even other couriers don't. வாடிக்கையாளர்கள், நண்பர்கள் மற்றும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வது AK டெக்ஸ்டைல்ஸ், AK கார்கோ மற்றும் AK டிராவல்ஸ் தம்மாம். ஈத் நல்வாழ்த்துக்கள். புதிய மற்றும் உபயோகித்த கம்ப்யூட்டர்கள் அல்லது கம்ப்யூட்டர் உபகரணங்கள் நியாயமான விலையில் வாங்க தம்மாமில் சிறந்த இடம் கோல்டன் ரூட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ். உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது அல் ஹஷாஸ் நிறுவனத்தினர், அல் கோபார். சில்கி தம்மாம். ஷூட்டிங், ஷர்ட்டிங், சேலை ரகங்கள், சுடிதார் ரகங்கள் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு சில்கி தம்மாம். உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஈத் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது ST கார்கோ ஹெட் ஆபீஸ் தம்மாம் ஊழியர்கள். Al-Atiya Trading Establishment Dammam, well known as Asia Center for Bolts and Nuts, specialist in equipments for industries and construction, Asia Bolts and Nuts. இனிய ரமதான் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது ஸ்டார் ஆஃப் கிங்டம் கான்ட்ராக்டிங் சர்வீசஸ், ஸ்டார்கி ட்ரேடிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், SKS குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், சவுதி அரேபியா. அல்கலஃப் ட்ரேடிங் தமாம், அழகு சாதன பொருட்கள், வாசனை திரவியங்கள், எழுது பொருட்கள் ஆகியவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ள சிறந்த இடம் அல்கலஃப் ட்ரேடிங், பெரியபள்ளி அருகில் தமாம். RT ரெஸ்டாரண்ட் பத்ஹா ரியாத். சுவையான உணவு, கனிவான உபசரிப்பு, இதுவே RTயின் தனிச்சிறப்பு. ஆம், RT என்பதே ரியல் டேஸ்ட். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெருநாள் தினம் மகிழ்ச்சியான தினம் என்கிற காரணத்தினால் இஸ்லாமிய வரையறைகளை மீறக்கூடிய ஒரு நிலை இந்த தினத்திலே நம்மிடத்திலே வரக்கூடாது. அதிலும் குறிப்பாக நாம் ஒரு மாத கால பயிற்சியை பெற்றிருக்கிறோம். நம்முடைய பகலையும் இரவையும் கழித்து ஒரு மாத காலம் முழுக்க முழுக்க பயிற்சியை பெற்ற நாம் இந்த பெருநாள் தினத்தில் நாம் ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வுக்கு வரக்கூடாது. நிச்சயமாக அப்படியான ஒரு உணர்வு முஸ்லிமிடத்திலே வரவே மாட்டாது. ஏனென்றால் முஸ்லிம்கள் இபாதத் செய்வதில் சோம்பேறித்தனம் காட்டக்கூடியவர்கள் அல்ல. உண்மையிலேயே இபாதத்தில் சோம்பல் தனத்தை பின்பற்றக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்குகள் நரகத்தின் ஆக கீழ்த்தட்டில் இருப்பார்கள். வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழ வந்தால் சோம்பரிகளாகத்தான் வருவார்கள். யுராஊன அன்னாஸ், மனிதர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியே தொழ வருவார்கள். வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை மிக அரிதாகவே அவர்கள் திக்ரு செய்வார்கள் என்று முனாஃபிக்குகளை பற்றித்தான் சோம்பேறிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே நாம் இபாதத்துடைய விஷயத்தில் மூமின்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, இருக்க மாட்டோம். இந்த நோன்பு காலங்களில் நாம் இபாதத் செய்துவிட்டு அது நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடு போன்றும் அதிலிருந்து நாம் விடுதலை அடைந்து விட்டோம் என்ற அந்த உணர்வோடு பெருநாள் தினத்தை நாம் அணுகக்கூடாது. அதனுடைய ஒரு தொடரான இபாதத்தாகத்தான் பெருநாளையும் நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இன்றைய பெருநாள் தினத்திலே இஸ்லாமிய வரையறைகளுக்கு அப்பாற்பட்ட முறையில் நாம் செயற்படாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்குரிய சான்றுகளிலே ஒன்று அந்த அமலை தொடர்ந்து நல்ல அமல்கள் வருவது. ரமலானிலே செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நாம் முடிவெடுப்பதாக இருந்தால்
பெருநாள் தினத்திலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய தினங்களிலும் நம்முடைய அமல்கள் நீடிக்க வேண்டும். பெருநாள் தினத்திலே நாம் அப்படியே தலைகீழாக நம்முடைய நிலையை மாற்றுவோமாக இருந்தால் ரமலானிலே நாம் செய்த எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சியோடு இன்றைய பெருநாள் தினத்தை கொண்டாடக்கூடிய நாம் ஹராமான காரியங்களிலிருந்து முற்றாக நம்மை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று நம்முடைய சமுதாயத்தில் இளைஞர்கள் மத்தியிலே பெருநாள் என்று சொன்னால் சினிமாவுக்கு செல்வது அல்லது நண்பர்களோடு சேர்ந்து அலைந்து திரிவது, பொது இடங்களுக்கு செல்வது, அங்கே ஒன்று கூடக்கூடிய பெண்கள் அல்லது இரட்டை அர்த்த வார்த்தைகளை பேசி அவர்களை சீண்டுவது போன்ற காரியங்களிலே ஈடுபடுவதுதான் பெருநாளை கொண்டாடுவது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை முற்றிலும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருநாள் தினத்தில் ஹராமானவற்றை நாம் பார்க்க கூடாது, ஹராமான இடங்களிலே ஒன்று சேரக்கூடாது, ஹராமானவற்றை கேட்கக்கூடாது. இதிலே பெற்றோரும் குடும்ப தலைவர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களிலே கடற்கரைகள் போன்ற திறந்த இடங்களுக்கு குடும்பத்தை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்கிறார்கள். அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் ஒருவர் ஒருவரோடு உரசி செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படுகின்றன. இவையெல்லாம் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எந்த வகையிலும் பொருத்தமான விஷயங்கள் அல்ல என்பதை நாம் கவனத்திலே கொண்டு இப்படியான ஹராமான காரியங்கள், சினிமா, ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடக்கூடிய பொது இடங்கள், அதே போன்று வீணான அலைச்சல், பெண்களை சீண்டுதல் போன்ற அத்தனை காரியங்களிலிருந்தும் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைய தினத்திலே நாம் வீண் விரயத்தை முற்றாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே மகிழ்ச்சியான தினம் என்பதற்காக வேண்டி அளவு மீறி நாம் செலவு செய்வதும் வீணாக சமைத்து கொட்டுவதும் இஸ்லாம் விரும்பாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் குடியுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனென்றால் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்பவர்களை விரும்புவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று வலா துபத்திர் தப்தீரா, நீ வீண் விரயம் செய்யாதே, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் நண்பர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே கண்டிப்பாக இன்றைய தினத்தில் வீண் விரயத்தை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த காரியங்களிலிருந்து நம்மை தவிர்த்துக் கொள்வதாக இருந்தால், இப்படியான ஹராமான காரியங்களிலிருந்து நம்மை தவிர்த்துக் கொள்வதாக இருந்தால் நாம் ஒரு உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரமலானிலே நாம் நோன்பு நோற்றோம், ரமலானிலே இபாதத்துக்களிலே ஈடுபட்டோம், ரமலானிலே அல்லாஹ் ஹலாலாக்கியவைகள் நமக்கு தடை செய்யப்பட்ட காரணத்தினால் அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொண்டோம். யாரும் பார்க்காமல் இருந்தால் கூட ஒரு சொட்டு நீரை கூட நாம் குடிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தோம். காரணம் என்ன? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வு நம்மிடத்தில் இருந்தது. அப்படி அந்த உணர்வு உண்மை என்று சொன்னால், எந்த அல்லாஹ் ரமலானில் நம்மை பார்த்து கொண்டிருந்தானோ அதே அல்லாஹ் தான் இன்றைய பெருநாள் தினத்திலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வு நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மூமின்களிடத்தில் வர வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்து யாரிடத்திலும் இருக்க முடியாது. இந்த உணர்வு நம்மிடத்திலே வந்தால் நிச்சயமாக இன்றைய தினத்தில் ஹராம்களை நாம் தவிர்த்துக் கொள்வோம். இது தவிர உள்ள ஹலாலான முறைகளில் இந்த பெருநாளை நாம் அனுபவிப்பதற்கு இஸ்லாம் இந்த தடைகளையும் நமக்கு போடவில்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த பெருநாள் தினத்திலே நம்முடைய இஸ்லாமிய சகோதரத்துவம் நிச்சயமாக வெளிப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், மஸல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித், மூமின்கள் தங்கள் மத்தியிலே அன்பு காட்டுவது, பரிவு காட்டுவது, இரக்கம் காட்டுவது என்பதில் ஓருடலை போன்றவர்கள். இதஷ்தகா மின்ஹு உதுவுன் ததாஅ லஹு சாயிருல் உதுவி பிஸ்ஸஹரி வல் ஹுமா, உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் உடல் முழுவதுமே வேதனைப்படுகிறது. அதே போன்றுதான் முஸ்லிம் சமூகம் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிம் சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் அவரை அவராக பார்க்க வேண்டும், அடுத்தவரையும் தன்னை போன்று பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி,
தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பும் வரை உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாம் இன்றைய தினத்தில் நம்முடைய சகோதர வாஞ்சையை வெளிப்படுத்த வேண்டும். இஸ்லாமிய சகோதரத்துவத்தை உலகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும். அந்த வகையிலே இன்றைய தினத்தில் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், அகதிகள், சிறை கைதிகள் போன்ற அனைவருடைய விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு முடியுமான உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் இன்றைய தினத்திலே நாம் வழங்க வேண்டும். முஸ்லிம் சமூகம் இன்று மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் சமாதானத்தை, சாந்தியை நிலைநாட்ட வந்த ஒரு சமூகம், நிலைநாட்டி காட்டிய ஒரு சமூகம், இந்த உலகத்தில் வன்முறையை விரும்பாத ஒரு சமூகம், நீதிக்காக போராடக்கூடிய ஒரு சமூகம். இப்படி இருந்த போதிலும் கூட இன்று எல்லா திசைகளிலிருந்தும் முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக ஆக்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முஸ்லிம் சமுதாயத்தின் குரல் வலையை நெறித்து விடுவதற்கான முயற்சிகள் இரவு பகலாக உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான நேரத்திலே நம்முடைய சமூகம் பிளவுபட்டு போயிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து, அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே வைத்து இதை எச்சரிக்கை செய்தார்கள். அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கத் யைஸ அன் யஅபுதஹுல் முஸல்லூன ஃபீ ஜஸீரத்தில் அரப். அரேபிய தீபகற்பத்திலே நீங்கள் ஷைத்தானை வணங்குவீர்கள் என்கிற விஷயத்தில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். அதாவது நீங்கள் ஷைத்தானை வணங்க மாட்டீர்கள், ஷிர்க் செய்ய மாட்டீர்கள், வலாக்கின் பித்தஹ்ரீஷி பைனக்கும், உங்கள் மத்தியிலே வீணான சண்டைகளை உண்டு பண்ணி, சாதாரணமான விஷயங்களிலே உங்கள் மத்தியிலே முரண்பாடுகளை உண்டு பண்ணி உங்களை அவன் பிரிப்பதிலே நம்பிக்கையோடு இருக்கிறான். லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யضرب بعضكم رقاب بعض, நீங்கள் எனக்கு பிறகு ஒருவர் ஒருவருடைய கழுத்தை வெட்டி காவிர்களாக மாறிவிடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தினத்திலே எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒற்றுமை என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்கருத்துக்களை உள்வாங்கி செல்லக்கூடிய ஒரு சமூகத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். கருத்தை கருத்தால் சந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். மார்க்க விஷயங்களில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அவர்களை எக்காரணம் கொண்டும் பிரித்து விடவில்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயத்திலே நாம் காண முடிகிறது. மிக கடுமையான முரண்பாடுகள் மார்க்க விஷயங்களிலே அவர்களிடத்தில் உருவாகி இருக்கின்றன. காரசாரமான விவாதங்களும் அவர்களிடத்திலே நடந்திருக்கின்றன. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் கொஞ்சமேனும் முரண்பாடு ஏற்படவில்லை, கொஞ்சமேனும் அவர்களுடைய உள்ளத்தில் கரைகள் படியவில்லை. மிக பரிசுத்தமான உள்ளத்தோடு இந்த மக்கள் இருந்து ஒற்றுமையை இந்த உலகத்திற்கு நிலைநாட்டி காட்டினார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெருநாள் தினத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தின் உலமாக்கள், முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர்கள், இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக இன்றைய தினத்திலே நாம் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்கிற இந்த அழைப்பை இந்த நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த பெருநாள் தினத்திலே அல்லாஹ்வுக்காக நாம் விடுக்க விரும்புகின்றோம். எனவே நம்முடைய உள்ளங்களிலே ஏற்பட்ட கசடுகள், நம்முடைய உள்ளங்களிலே காணப்பட்ட கரைகளை அகற்றக்கூடிய இபாதத்துக்களிலே இந்த ரமலானிலே நாம் ஈடுபட்டோம். எனவே இந்த ரமலான் நம்முடைய உள்ளங்களிலே இருந்த கரைகளை அகற்றி உள்ளங்களை பரிசுத்தமாக்கி நம்முடைய உள்ளங்களுக்கு இடையில் பிணைப்பை ஏற்படுத்த வேண்டும். வீணான சந்தேகங்கள், காழ்ப்புணர்வுகள், பொறாமைகள் காரணத்தினால் நாம் தொடர்ந்தும் பிரிந்து கொண்டிருக்காமல் விட்டு கொடுப்போடு எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து நாம் எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும், ஒன்று சேர வேண்டும். முக்கியமானது இந்த தினத்தை எப்படியோ கழிப்பது என்பதல்ல சகோதர சகோதரிகளே. இந்த தினத்தை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கழிக்க வேண்டும், மன நிம்மதியோடு கழிக்க வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நோன்புகளையும் நம்முடைய தொழுகைகளையும் நம்முடைய அனைத்து இபாதத்துக்களையும் ஏற்றுக்கொள்வதோடு இன்றைய தினத்தை மிக்க மகிழ்ச்சியோடு கொண்டாடி கழித்த ஒரு நல்ல கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. உங்கள் அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு இந்த நடக்காது, முடியாது, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட், இம்பாசிபிள் இதெல்லாம் பிடிக்காது. ஓகே சார். Your first job இதெல்லாம் கொரியர் பண்ணணும். This goes to New York, this goes to Delhi. ஊரல் பட்டி இது முடியாது இல்ல? முடியும் சார். It's highly impossible. Chance இல்லை. ST Korea reaches where even other Koreas don't. காயல்பட்டினம் நௌபல் இஸ்மாயில் மற்றும் குடும்பத்தினர்.
காயல்பட்டினம் இம்தியாஸ் புகாரி மற்றும் குடும்பத்தினர். தம்மாம் மாநகர கிளை நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர். தம்மாம் நகர உட்கிளைகள் கல்ஃப் கிளை, சுல்தான் பேலஸ் கிளை, அல் ஜாமில் கிளை. தம்மாம் நகர உட்கிளைகள் 71, 91 ஏரியா கிளை, டொயோட்டா கிளை, லேடிஸ் மார்க்கெட் கிளை. தம்மாம் நகர உட்கிளைகள் அக்ரபியா கிளை, அல் ரபியா கிளை, தம்மாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. தம்மாம் நகர உட்கிளைகள் துபைஷி கிளை, ஹொதரியா கிளை, தல்லா கிளை. தேனி அப்துல் ரஹீம் மற்றும் குடும்பத்தினர். நெல்லை ஏர்வாடி மீரா சாஹிப் மற்றும் குடும்பத்தினர். அப்துல் ஜமீல் ஃபேமிலி, சின்னத்தெரு, நெல்லிக்குப்பம். நெல்லிக்குப்பம் ஜெய மஸ்தான் மற்றும் குடும்பத்தினர். முகமது சையத் மற்றும் குடும்பத்தினர். வாடிக்கையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது ஜெனரல் மேனேஜர் ST ஹெட் ஆபீஸ் தம்மாம். சிங்கப்பூர் டிரெஸ்ஸஸ் தங்கள் குடும்பத்தினர் அனைவரது ஆடை ரகங்களும் வீட்டு உபயோகப் பொருட்களும் தரமாகவும் மலிவாகவும் வாங்க சிறந்த இடம் சிங்கப்பூர் டிரெஸ்ஸஸ், லேடிஸ் மார்க்கெட், தம்மாம். இனிய ரமதான் நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாடு ஹஜ் உம்ரா சர்வீஸ், பத்ஹா, ரியாத். தொடர்புக்கு நசீர் கார்கோ 05570554415. RT ரெஸ்டாரண்ட், பத்ஹா, ரியாத். சுவையான உணவு, கனிவான உபசரிப்பு, இதுவே RTயின் தனிச்சிறப்பு. ஆம், RT என்பதே ரியல் டேஸ்ட். அற்புதமான இரும்பு. திருக்குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் உலோகங்களில் ஒன்று இரும்பு ஆகும். இரும்பு என்று பெயரிடப்பட்டுள்ள திருக்குர்ஆனின் 57வது அத்தியாயத்தில் இறைவன் பின்வருமாறு அறிவிக்கிறான். மேலும் இரும்பையும் இறக்கினோம், அதில் கடும் வலிமையும் மனிதர்களுக்கு பல பயன்களும் இருக்கின்றன. திருக்குர்ஆன் 57:25. அன்சல்னா என்று இந்த வசனத்தில் கூறப்படும் சொல்லுக்கு இறக்கினோம் என்று பொருள்படும். அது இங்கு இரும்பிற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு பயம் தருவதற்காக இரும்பு அளிக்கப்பட்டுள்ளது என்று பொதுவாக இந்த வசனத்திற்கு பொருள் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இறக்கினோம் என்ற சொல்லை அதன் யதார்த்தமான அர்த்தத்தில் நாம் பார்த்தால் மழையை இறக்கியது போல், சூரிய ஒளியை இறக்கியதை போல் இரும்பும் இறக்கப்பட்டுள்ளது என்று நாம் பொருள் கொண்டால் இந்த வசனம் ஒரு மாபெரும் அறிவியல் அதிசயத்தை வெளிப்படுத்தியுள்ளதை நாம் உணரலாம். ஏனெனில் விண்வெளியில் உள்ள பெரும் நட்சத்திரங்களிலிருந்து நமது உலகில் காணப்படும் இரும்பு வந்துள்ளன என்று நவீன வான்வெளி அறிவியல் கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன. சூரியனின் தல சீதோசன நிலை 6000 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மொத்த சீதோசன நிலை 2 கோடி டிகிரியாகவும் உள்ளது. ஆனால் இந்த சீதோசன நிலை இரும்பு உருவாக போதுமானதாக இல்லை. சூரியனை விட பெரிய நட்சத்திரங்களில்தான் இரும்பு உற்பத்தியாக முடியும். அத்தகைய கோள்களில் சீதோசன நிலை பல 100 கோடி டிகிரியாக உள்ளது. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் இரும்பு சேர்ந்துவிட்டால் அதனை நட்சத்திரத்தினால் உள்ளடக்கி வைத்துக் கொள்ள இயலாது. இறுதியில் அது வெடித்து விடுகின்றது. இதன் காரணமாக வான்வெளியில் இரும்பு சிதறுகின்றது. இவை அனைத்தும் இரும்பு பூமியில் உருவாகவில்லை என்பதை எடுத்து காட்டுகின்றன. திருக்குர்ஆன் வசனம் குறிப்பிடுவது போல் இரும்பு இந்த முறையில் பூமிக்கு இறக்கப்படுகின்றது. இந்த உண்மை திருக்குர்ஆன் அருளப்பட்ட 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் இந்த உண்மையை அளவற்ற அறிவாற்றலுடைய இறைவன் திருக்குர்ஆனில் வெளிப்படுத்துகிறான். இரும்பு மட்டுமின்றி வேறு சில பொருட்களும் பூமிக்கு வெளியில் உருவாகி இருப்பதாக விண்வெளி அறிவியல் கூறுகின்றது. இரும்பையும் என்று இந்த திருக்குர்ஆன் வசனம் குறிப்பிட்டுள்ளது இரும்பு மட்டுமின்றி வேறு பொருட்களும் இறக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்த்துகின்றது. இருப்பினும் இந்த வசனம் இரும்பை குறிப்பிட்டுள்ளது ஆச்சரியத்திற்குரியது. ஏனெனில் 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில்தான் இரும்பை பற்றிய உண்மையை அறிவியல் உலகம் கண்டுபிடித்தது. இயற்கையின் விதி, நேச்சர்ஸ் டெஸ்டினி என்ற நூலில் புகழ்பெற்ற நுண்ணுயிரியல் வல்லுநர் மைக்கேல் டென்டன் இரும்பின் முக்கியத்துவம் குறித்து பின்வருமாறு குறிப்பிடுகிறார். உயிர் வாழ்வதற்கு மிகவும் தேவையான உலோகங்களில் இரும்பு மிக முக்கியமானதாக உள்ளது. நட்சத்திரத்தின் மையத்தில் உருவாகும் இரும்பு சூப்பர் நோவா எனும் பெருமதிர்வை ஏற்படுத்தி பூவுலகு முழுவதும் உயிரினத்திற்கு தேவையான அணுக்களை சிதற வைக்கின்றது. தொடக்க காலத்தில் உலகின் மத்திய பகுதிக்கு
புவியீர்ப்பு சக்தியினால் இரும்பு அணுக்கள் ஈர்க்கப்பட்டு அது பெரும் வெப்பத்தை ஏற்படுத்தியது. இந்த வெப்பத்தின் காரணமாகத்தான் தொடக்கத்தில் ரசாயன பாகுபாடுகள் ஏற்பட்டன. தொடக்க காலத்தில் வான் மண்டலத்தில் வாயுக்கள் உருவாவதற்கும் ஹைட்ரோஸ்பியர் நீர்க்கோளம் அமைவதற்கும் இது காரணமாக இருந்தது. உலகின் நடுப்பகுதியில் இருந்த உருகிய இரும்பு ஒரு மாபெரும் மின்சக்தி போல் இயங்கி உலகின் காந்த வட்டத்தை உருவாக்கியது. இதுவே வேன் ஆலன் பெல்ட்டை உருவாக்கி கதிர்வீச்சுக்களில் இருந்து உலகை காப்பாற்றுகின்றது. பிராணவாயு மண்டலத்திற்கு ஆபத்து ஏற்படாமல் தடுக்கின்றது. இரும்பு அணு இல்லையெனில் மனிதனின் ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினை உருவாக்கும் உலோகம் இருந்திருக்காது. இரும்பின் முக்கியத்துவத்தை இந்த உண்மைகள் உணர்த்துகின்றன. திருக்குர்ஆன் இரும்பை குறிப்பிட்டு கூறியிருப்பது அதன் முக்கியத்துவத்தை தெளிவாக உணர்த்துகின்றது. எனக்கு இந்த நடக்காது, முடியாது, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட், இம்பாசிபிள் இதெல்லாம் பிடிக்காது. ஓகே சார். Your first job இதெல்லாம் courier பண்ணணும். This goes to New York, this goes to Delhi. ஊரல்பட்டி இது முடியாது இல்ல? முடியும் சார். It's highly impossible. Chance இல்லை. ST Courier reaches where even other couriers don't. சூப்பர் சாய்ஸ், சிறியவர் முதல் பெரியவர் வரை ரெடிமேட் ஆடைகளுக்கு வருகை தாருங்கள். சூப்பர் சாய்ஸ் தம்மாம். ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். பாதாம், பிஸ்தா, சாக்லேட் மற்றும் உலர் பழ ரகங்களுக்கு தமிழ் ஸ்டோர் தம்மாம். அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது ST கார்கோ தலைமை அலுவலக நிர்வாகிகள். பெருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பது KT அப்பாஸ், குர்பானி ஆலோசகர். செல் நம்பர் 9840161311. தமுமுகவின் பணி சிறக்க இறைவனிடம் பிரார்த்திப்பதோடு தமிழகத்தின் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது ஈகை பெருநாள் நல்வாழ்த்து. நியூ செனையா கிழக்கு கிளை, தமிழ் தாவா அண்ட் தமுமுக மத்திய மண்டலம், ரியாத், சவுதி அரேபியா. ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ், பதா, ரியாத், சவுதி அரேபியா. உலகமெங்கும் உள்ள இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எங்களின் இனிய பெருநாள் வாழ்த்துக்கள். என்றும் வாழ்த்துக்களுடன் தாஹா ரசூல், தா தன்வீர் அகமது, தா முகமது, மங்களக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம். ஏகை திருநாள் வாழ்த்துக்களுடன் பிஸ்மி சிக்கன்ஸ், பதா, ரியாத், சவுதி அரேபியா. உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரார்த்தனைகளுடன் எம் சைஃபுல்லா, எஸ் அஸ்மி ஃபாத்திமா, RS மங்கலம், ராமநாதபுரம் மாவட்டம். எங்களது இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துவதில் மகிழ்வது தமிழ் தாவா அண்ட் தமுமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், மத்திய மண்டலம், ரியாத், சவுதி அரேபியா. பிரார்த்தனைகளுடன் லைஃப் லைன் கார்மெண்ட் ஷோரூம், பதா, ரியாத், சவுதி அரேபியா. வாழ்த்தும் நெஞ்சங்கள் OMS குடும்பத்தினர்கள் ரியாஸ் கானர், ரோஸ் பானு, ஷிஃபா ஹமீதா, ஜே அஸ்லாம், ஆர் புதுப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம். வாழ்த்தும் உள்ளங்கள் அப்துல் கரீம் குடும்பத்தினர்கள், சல்மான் ஃபாரிஸ், ஜவாஹிருல்லா, கோபாலப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம். சமுதாய நலம் பெற வேண்டி விழித்துக் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கும் தமுமுக, மாமக சகோதரர்களுக்கும் மற்றும் தமிழகத்து முஸ்லிம்களுக்கும் எங்களது இனிய பெருநாள் நல்வாழ்த்து. வாழ்த்துவதில் மகிழ்வது தமிழ் தாவா அண்ட் தமுமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், மத்திய மண்டலம், ரியாத், சவுதி அரேபியா. பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது நியூ கிராண்ட் ரெஸ்டாரண்ட், சவுதி அரேபியா. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர், ஈகை திருநாள் எனும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு முன் இருந்தோர் மீது அருளப்பட்டதை போன்றே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்றும், நாம் இறையச்சத்தை பெறுவதற்காகவே நம் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதாகவும் அல்லாஹ் தனது திருமறை மூலம் நமக்கு இட்ட கட்டளையை ஏற்று 1 மாத காலம் உடலை வருத்தி நோன்பு நோற்று உள்ளத்தையும் உடலையும் பண்படுத்தினோம். அப்படி பண்படுத்திய மகிழ்ச்சியை மக்களோடு இணைந்து கொண்டாடும் பெருநாளாகத்தான் இந்த நோன்பு பெருநாள் திகழ்கிறது. 63 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சியின் பலன்களை அனுபவிக்காத சமுதாயமாக கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக பொருளாதார நிலை மட்டுமல்லாமல் அரசியல் அதிகாரங்களிலும் மிகவும் கீழ்நிலையில் இந்த சமுதாயம் உள்ளதை நீதிபதி சச்சார், நீதிபதி மிஸ்ரா ஆகிய ஆணைய அறிக்கைகள் படம் பிடித்து காட்டுகின்றன. இந்த அவல நிலையை நினைத்து சோர்ந்து போய்விடாமல் மாற்றமும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் நம் எதிர்காலத்திலே நம்மை நோக்கி இருக்கிறது என்கிற எதிர்கால நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக இப்பெருநாளை நாம் கொண்டாடுவோம். நம்முடைய
இந்த மகிழ்ச்சியான இந்த பெருநாளை நாம் மட்டும் கொண்டாடுவது மட்டுமல்லாமல் நம்மோடு இணைந்து வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் ஐக்கியப்படுத்தி ஒன்றிணைந்து மகிழ்ச்சியோடு இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும். அனைத்து மக்களும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வினை பெற்றிட நம்மால் ஆன அனைத்து பணிகளையும் செய்வோம் என புனித பெருநாள் தினத்தில் சபதமேற்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போமாக. ஈகை திருநாளாம் நோன்பு பெருநாளை கொண்டாடும் அனைத்து மக்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மீண்டும் ஒரு முறை நெஞ்சம் நிறைந்த பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கருப்பையில் குழந்தையின் 3 கட்டங்கள். தாயின் கருப்பையில் 3 நிலைகள் வழியாக மனிதன் உருவாக்கப்படுவதாக திருக்குர்ஆன் கூறுகின்றது. உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களுக்குள் வைத்து உங்களை படைக்கிறார். அவனே அல்லாஹ் உங்களுடைய இறைவன். அவனுக்கே ஆட்சி அதிகாரம். அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவ்வாறு இருக்க அவனை விட்டு நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள்? திருக்குர்ஆன் 39:6. இந்த வசனத்தில் உள்ள பி துலுமாத்தின் தலாதீன் என்பதன் கருத்து 3 அடுக்கு இருள்கள் என்பதாகும். அதாவது கருவின் வளர்ச்சியில் 3 இருளான பகுதிகள் சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளதை காட்டுகிறது. 1. வயிறு எனும் இருள். 2. கருப்பை என்னும் இருள். 3. பிளசண்டா எனும் இருள். திருக்குர்ஆனின் வசனம் கூறும் அமைப்பில்தான் 3 இருண்ட பிரதேசங்களில் குழந்தையின் வளர்ச்சி நடைபெறுவதாக நவீன உயிரியல் கூறுகிறது. மேலும் இந்த பகுதிகள் ஒவ்வொன்றும் 3 அடுக்குகளை கொண்டுள்ளதாக நவீன கருவியலில் ஏற்பட்ட முன்னேற்றம் கூறுகிறது. வயிற்றின் சுவர் 3 அடுக்குகளை கொண்டுள்ளது. வெளிப்புற சவ்வு, உட்புற சவ்வு, குறுகலான தசை. அதை போன்று கருப்பை சுவரை சுற்றியுள்ள 3 அடுக்குகள் எபிமெட்ரியம், மயோட்ரியம் மற்றும் என்ட்ரோமெட்ரியம். கருவை சுற்றியுள்ள பிளசண்டாவும் 3 அடுக்குகளை கொண்டுள்ளது. அம்னியோன் குழந்தையை சுற்றியுள்ள உள்திசு போன்றது. கொரியோன் அம்னியோனின் மத்திய அடுக்கு. டெசிடுவா அம்னியோனின் வெளிப்புற அடுக்கு. தாயின் கருப்பையில் 3 தெளிவான கட்டங்களில் மனிதன் உருவாக்கப்படுவதாக இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. உண்மையில் குழந்தை வளர்ச்சி தாயின் கருப்பையில் 3 வேறான இடங்களில் நடைபெறுவதாக நவீன உயிரியல் தெரிவிக்கின்றது. தற்போது மருத்துவத் துறையில் போதிக்கப்படும் எல்லா பாட புத்தகங்களும் இதனை ஓர் அடிப்படையாக வைத்துள்ளன. உதாரணமாக அடிப்படை மனித கருவியல் எனும் துறை சார்ந்த அடிப்படை நூலில் இவ்வுண்மை பின்வருமாறு குறிப்பிடப்படுகின்றது. முந்தையது கருப்பையில் வாழ்க்கை 3 நிலைகளில் இடம்பெறும். முதல் 2 வாரம் கருமுளை உருவாகுவதற்கு முந்தையது. 8வது வார இறுதி வரை கருமுளையாக, 8ஆம் வாரம் முதல் பிறப்பு வரை சிசுவாக. இவை ஒரு குழந்தை உருவாகி வருவதின் பல்வேறு வளர்ச்சி கட்டங்களாக அமைந்துள்ளன. நவீன கருவிகளின் துணை கொண்டு பெறப்பட்ட தகவல்கள் மூலமே தாயின் கருவறையில் உருவாகும் குழந்தையை பற்றிய தகவல்களை பெற முடிந்தது. இருப்பினும் ஏனைய அறிவியல் உண்மைகளை அற்புதமாக விவரித்துள்ளது போல் திருக்குர்ஆனின் இந்த வசனம் நமது கவனத்தை இழுக்கின்றது. மருத்துவ அறிவியல் குறித்து மனிதர்கள் அறிந்திராத காலகட்டத்தில் மிக விரிவாக தாயின் வயிற்றில் உருவாகும் குழந்தை குறித்து அளிக்கப்பட்ட தகவல்கள் திருக்குர்ஆன் இறைவன் அருளிய வேதமே என்பதற்கு சான்றாக விளங்குகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நோன்பு பெருநாள் என்று அழைக்கப்படக்கூடிய ஈகை திருநாள் இஸ்லாமிய நாட்காட்டியில் ஷவ்வால் மாதம் முதல் பிறையிலே கொண்டாடப்படக்கூடிய திருநாளாக அமைந்திருக்கின்றது. இதற்கு முந்தைய 9வது மாதமான ரமலான் மாதத்திலே முழுமையாக இறைவனுடைய கட்டளையை ஏற்று நோன்பிருந்து வணக்க வழிபாடுகளில் காலங்களை கழித்து தான தர்மங்களை செய்து பிறருடைய துன்பங்களை துடைத்து அதன் இறுதியில இறைவன் இந்த நற்செயல்களுக்காக வேண்டி மக்களுக்கு வெகுமதி அளிக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய திருநாளாக இந்த ஈகை திருநாள் அமைந்திருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்திலே இறைவனுடைய கட்டளையை ஏற்று நாம் நோன்பிருந்தோம். நோன்பிருந்த வேளையிலே நமக்கு சில தருணங்களிலே பசி எடுத்திருக்கலாம், சில தருணங்களிலே தாகம் எடுத்திருக்கலாம். யாருமே நம்மை பார்க்காத சூழலிலே கூட பசியை அடக்குவதற்காக, தாகத்தை தணித்து கொள்வதற்காக நாம் உணவையும் உட்கொள்வதில்லை, தண்ணீரையும் குடிப்பதில்லை. ஏன்? மக்கள் பார்க்காவிட்டாலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வின் காரணமாக இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அந்த நோன்பை இருந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றோம். அது மட்டுமல்லாமல் நம்மிடம் செல்வம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செல்வமெல்லாம் நான் சம்பாதித்தது, ஆனால் நான் சம்பாதிப்பதற்கான ஆற்றலை கொடுத்தவன் இறைவன், இவையெல்லாம் எனக்கு சொந்தமானது அல்ல என்ற அடிப்படையில் இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை ஏழை எளியவர்களுக்கு, தேவையுடைய மக்களுக்கெல்லாம் நாம் தான தர்மங்களாக வழங்கி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நமக்கு ஈகை குணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பயிற்சியே இந்த ரமலான் மாதம் நமக்கு தந்திருக்கின்றது. இந்த பயிற்சியினுடைய பலன்கள் எஞ்சிய 11 மாதங்களிலும் பிரதிபலிக்க வேண்டும். இந்த ஒரு மாதத்திலே நாம் பெற்ற பயிற்சியை இன்று பெருநாள் கொண்டாடக்கூடிய இந்த நாளுடன் நம்மிடம் இருந்த வணக்க வழிபாடுகளை, தொழுகை போன்ற கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மனப்போக்கை, தான தர்மங்களை வழங்கக்கூடிய மனப்போக்கை, நோன்பு இருந்த நேரத்திலே அனைத்து வகையான தீமைகளிலிருந்தும் நம்மை தற்காத்து கொண்டோமே, அந்த தீமைகளிலே மூழ்காமல் எஞ்சிய நாட்களிலே இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அது அல்லாமல் இன்றுடன் அவற்றை அனைத்திற்கும், தான தர்மத்திற்கு, வணக்க வழிபாடுகளுக்கு, தீமையிலிருந்து விலகி இருப்பதற்கெல்லாம் நாம் நோன்புக்கு விடை கொடுத்தது போல விடை கொடுத்து விட்டோம் என்றால் இந்த ஒரு மாத கால பயிற்சியில எந்த விதமான பலனும் நமக்கு கிடைக்காது என்பதை நாம் நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஈகை திருநாள் இறைவன் நமக்கு செய்த நற்செயல்களுக்காக கூலி வழங்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது. அப்படி என்றால் என்ன பொருள்? இன்று நாம் இறைவனிடம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை நிச்சயமாக இறைவன் அங்கீகரிக்கின்றான். இந்த தினத்திலே நாம் நமக்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தினருக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக என்பதோடு நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவு செய்து கொள்ளாமல் நம்முடைய சமுதாயத்திற்காக, நாம் வாழக்கூடிய நாட்டிற்காக இறைவனிடம் கையேந்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாடு பல்வேறு துறைகளிலே முன்னேறுவதற்கும், இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கும், இந்த நாட்டிலே சமூக நல்லிணக்கம் தலை தூங்குவதற்கும், இந்த நாடு ஒரு வல்லரசாக பரிணமிப்பதற்கும் இந்த நாளிலே நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோமாக. இந்த ரமலான் மாதம் நமக்கு கொடுத்த அந்த பயிற்சியை நம்முடைய உள்ளத்திலே தேக்கி வைத்து ஆரோக்கியமான வகையிலே, வீரியமான வகையிலே தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த திருநாளிலே நாம் அனைவரும் உறுதி எடுத்துக்கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஈகை திருநாள் வாழ்த்துக்களை, ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். தக்கப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும். இறைவன் நாம் செய்த அனைத்து நற்செயல்களையும்
அங்கீகரித்து நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்நிகழ்ச்சி குறித்து விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய முகவரி Black and White Communication, நம்பர் 7, வடமரைக்காய தெரு, சென்னை 1. தொடர்புக்கு 9443581777. இமெயில் tv@tmmk.in.